السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து திருமறை குர்ஆனில் சில குறிப்பிட்ட ஆயத்துகளை உங்களுக்கு மத்தியில் வழங்கி அதிலிருந்து கேள்விகளை கேட்டு அதற்குரிய விளக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் சூரா அல் அஅராஃப் என்ற 7வது அத்தியாயத்தின் 40வது வசனம் முதல் 70வது வசனம் வரை உள்ள செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த சபையில் ஒன்று திரண்டு இருக்கிறோம். கடந்த வாரம் கடைசியாக அஅராஃப் என்ற அந்த சூறாவுக்கான வார்த்தைக்கு அர்த்தத்தை குறித்து அறிந்து கொண்டோம். அஅராஃப் என்பது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் உள்ள ஒரு தடுப்பு சுவர். அல்லாஹ் சில நேரங்களில் சொர்க்க நரகம் எதிரில் இருக்குன்றலாம் பேசுறான். ஒரு சில நேரங்களில் சொர்க்கம் உயர்ந்த இடத்துல இருக்குது, நரகம் கீழே இருக்குன்னு பேசுறான். அப்ப உண்மையிலே சொர்க்க நரகத்தினுடைய வடிவம் எப்படிதான் இருக்குங்கிறத மறுமை நாளில் தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் ஒரு தடுப்பு சுவரை அல்லாஹ் அமைத்திருப்பான். அதன் மீது சில மனிதர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். அந்த மக்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள். வபைனஹுமா ஹிஜாப், அந்த இரண்டுக்கு மத்தியில் ஒரு திரை இருக்கும். வஅலல் அஅராஃபி ரிஜால், அந்த தடுப்பு சுவரின் மீது சில மனிதர்கள் இருப்பார்கள். யஅரிஃபூன குல்லம் பிஸிமாஹும், அவர்களுடைய அடையாளங்களை கொண்டு அவர்களை அறிந்து கொள்ளலாம். ஒநாதவ் அஸ்ஹாபல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கவாசிகளை அழைப்பார்கள். சொர்க்கவாசிகளே, அன் சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி ஏற்படட்டும். லம் யதுகுலுஹா வஹும் யத்மஊன், அவர்கள் ஆசைப்பட்டாலும் அதற்குள் நுழைய முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப சொர்க்கத்தை பார்க்க முடியும், சொர்க்கவாசிகளை பார்க்க முடியும், சொர்க்கவாசிகள் அடையக்கூடிய இன்பத்தை பார்க்க முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொர்க்கவாசியை கூப்பிடுவாங்களாம். சொர்க்கவாசிகளே அஸ்ஸலாமு அலைக்கும், சொர்க்கவாசிகளே அஸ்ஸலாமு அலைக்கும்னு கூப்பிட்டு சொல்லிக்குவாங்க. அவங்க ஆசைப்பட்டாலும் உள்ள அவர்களால் நுழைய முடியாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான்: வைதா சுரிஃபத் அபுசாருஹும் தில்கா அஸ்ஹாபன் நார், திடீரென்று அவர்களுடைய முகங்கள் நரகத்தை நோக்கி திருப்பப்படும். அப்ப அவங்களா திரும்ப மாட்டாங்க, அல்லாஹ் திருப்பி வச்சிருவான். அவங்க நினைச்சாலும் சொர்க்கத்தை பார்க்க முடியாது. நரகத்தை நோக்கி அவர்கள் முகத்தை அல்லாஹ் திருப்பி விடுவான். காலு ரப்பனா லா தஜால்னா மால் கௌமில் லாலிமீன், இறைவா இந்த அநியாயக்கார கூட்டத்தாரை விட்டு எங்களை நீ பாதுகாத்துற, அவங்கள எங்களை ஆக்கிறாத அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் நரகவாசிகள் படுகிற துன்பத்தை பார்த்த உடனே, அந்த கோர நிகழ்வை பார்த்த உடனே எங்களை அவங்களோட சேர்த்துறாத, எங்களை தனியா வச்சிரு அப்படின்னு அவங்க பிரார்த்தனை செய்கிறார்கள். இது நீடிக்கும் போது ஒரு நாதா அஸ்ஹாபல் அஅராஃப் ரிஜாலை யஅரிஃபூனஹும் பிஸிமாஹும், இந்த நேரத்தில் நரகவாசிகள் சிலரை பார்த்த உடனே இந்த தடுப்பு சுவரில் உள்ளவர்களுக்கு அடையாளம் தெரியும். இவன் நம்ம ஊருக்காரன், இவன் இந்த பாவம் செஞ்சவன், இவன் இந்த அட்டூழியம் பண்ணா, நம்ம தான் உலகத்துல பார்த்தோமே அப்படின்னு அந்த அடையாளம் தெரிந்த அந்த மக்கள் சொல்வார்களாம்: காலு மா அக்னா அன்கும் ஜமஉக்கும் வமா குன்தும் தஸ்தக்பிரூன், நீங்கள் பெருமை அடித்ததும் உங்களுடைய செல்வங்களை நீங்கள் திரட்டி வைத்ததும் உங்களுக்கு எந்த பயனையும் தரல அப்படின்னு அவர்கள் சொல்வார்கள். ஹாவுலாய் அல்லதீன அக்ஸம்தும் லா யனாலுஹுமுல்லாஹு பிரஹ்மத்தின் உதுகுலுல் ஜன்னா லா ஹௌஃபுன் அலைக்கும் வலா அன்தும் தஹ்ஸனூன். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நரகவாசிகளை பார்த்து இந்த ஆராஃப் வாசிகள் சொல்லுவார்களாம்: நீங்க சொர்க்கவாசியை பத்தி என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்காதுன்னு பேசுனீங்க, ஆனா அவன் நல்லா இருக்கிறான், நீங்க தான் இப்படி படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க என்று அவர்கள் சொல்லுவார்கள். இது நீடிக்கும். கொஞ்ச நேரம் அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பார்க்க வைப்பான், கொஞ்ச காலம் அல்லாஹ் நரகவாசிகளை பார்க்க வைப்பான். ஆனா இவர்களுக்கு நரக தண்டனையும் கிடைக்காது, சொர்க்க இன்பமும் கிடைக்காது. ஒரு காலம் கழிந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? உதுகுலுல் ஜன்னா, நீங்க சொர்க்கத்துல நுழைங்க. லா ஹௌஃபுன் அலைக்கும் வலா அன்தும் தஹ்ஸனூன், நீங்க பயப்பட வேண்டியதும் இல்லை, கவலைப்பட வேண்டியதும் இல்லைன்னு சொல்லி இறுதியில் அவர்களுக்கு சொர்க்கம் வழங்கப்படும். அது எத்தனை நூற்றாண்டுகள் கடக்குமோ அது அல்லாஹ் தான் அறிந்தவன். எவ்வளவு காலம் அல்லாஹ் அந்த சோற்றில் உட்கார வைப்பான்னு தெரியாது.
ஆனா சொர்க்கவாசியை பார்க்கும்போது ஒரு வைத்தறிச்சல், நம்ம இன்னும் இந்த இன்பத்தை அடைய முடியலையே. நரகவாசிகளை பார்க்கும்போது ஒரு பெருங்கொண்ட கவலை, பயம், நம்மள ஒருவேளை அல்லாஹ் நரகத்தை தள்ளிடுவானோ. இந்த கவலை எல்லாம் நீங்கி ஒரு காலம் கழிந்த பிறகு அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திற்குள் அனுப்புகிறான் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. அப்ப அவங்க சொர்க்கவாசி தான், உடனடியா போக முடியாது. அப்ப இவங்க யாரு, நம்ம எப்படி முடிவெடுக்கலாம்? குர்ஆன் ஹதீஸ் இவங்க இந்த தகுதி உடையவர்கள், இந்த பாவம் செஞ்சா உன சோத்துல ஏத்தி உட்கார வச்சிருவான்ல அப்படின்னு எது வருதான்னு கேட்டா வரல. ஆனா நாம என்ன புரிந்து கொள்ளலாம் என்று கேட்டால், நன்மை தட்டு கனத்தவர்களுக்கு சொர்க்கம்னு திருக்குர்ஆன் திட்டவட்டமா சொல்லிருச்சு. தீமை தட்டு கனத்தவர்களுக்கு நரகம் தான், அதையும் குர்ஆன் திட்டவட்டமா சொல்லுது. அல்லாஹ்வை நாடி மன்னிச்சா உண்டு, இல்லைன்னா நரகம் போகாம சொர்க்கம் இல்லை. அப்ப நன்மையும் தீமையும் ஒருத்தருக்கு சமமா இருந்தா கணக்காமல் இருக்குமே ஆனால் இவர்கள் தான் அந்த ஆராஃப் வாசிகள், சுற்றுச்சுவரில் இருக்கக்கூடியவர்கள் என்று நாம புரிந்து கொள்ளலாம் என்பதை நாம சென்ற வாரத்தில் கடைசியாக இது குறித்த தகவல்களை பார்த்தோம். இப்போ முதல் கேள்வி, ஆண்களுக்கு சொர்க்கவாசிகள் நரகவாசிகளுக்கு மத்தியில் உரையாடல் நடக்கும் அப்படின்னு இந்த சூறால எல்லாம் பேசுறான். குர்ஆன்ல நிறைய இடத்துல அப்படி நடக்குது. சொர்க்கவாசி நரகவாசி பார்த்து என்ன கேட்பாங்க, நீங்க ஏன் நரகம் போனீங்கன்னு கேட்பாங்க. நரகவாசி என்ன கேட்பாங்க, நாங்க தொழுவல, நாங்க ஏழைகளுக்கு உணவளிக்கல, அப்படிலாம் குர்ஆன்ல பல ஆயத்துகள் வருது. இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்ட இந்த வசனங்களுக்குள்ள சொர்க்கவாசி நரகவாசியை பார்த்து என்ன கேட்டாங்க, நரகவாசி சொர்க்கவாசியை பார்த்து என்ன கேட்டாங்க, யாரு சொல்லலாம்? சரியான ஒரு பதில். திருமறை குர்ஆனில் பல இடங்களில் சுவனவாசிகள் நரகவாசிகளுக்கு மத்தியில் உரையாடல் நடப்பதாக பேசுகிறது. அதுல ஒரு உரையாடலாக அல்லாஹ் இந்த வசனங்கள்ல 2 உரையாடலை பத்தி பேசுறான். முதல்ல என்ன நடக்குன்னு கேட்டா, சொர்க்கவாசிகள் நரகவாசிகள்கிட்ட கேட்கிறாங்க. சொர்க்க இன்பத்தை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நரக தண்டனை அவங்க அனுபவிக்கிறாங்க. 2 பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்கு. இதுவே ஒரு புரியாத புதிராத்தான் இருக்கு. 2க்கு மத்தியில் சொற்றுச்சுவர் இருக்குன்னா எப்படி அவங்க பார்க்க முடியும், எப்படி அவங்க பார்த்திருப்பாங்க பேசியிருப்பாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அப்ப உண்மையிலே அல்லாஹ் சொர்க்க நரகத்தை எப்படித்தான் அமைச்சிருக்கிறான், அது எந்த மாதிரி இருக்கும், எந்த வடிவத்தில் இருக்கும்னு நம்ம மறுமையில் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். இப்ப சொர்க்கவாசிகள் கேட்பார்களாம், நாதா அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் அழைப்பார்கள் அஸ்ஹாபன் நார், நரகவாசிகளை, அன்கது வஜத்னா மா வஅதனா ரப்புனா ஹக்கன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அல்லாஹ் எங்களுக்கு என்ன வாக்களித்தான், நீ தொழு, நோன்பு போய் அல்லாஹ்வை நம்பியிரு, தாய் தந்தைக்கு நல்லது செய், மனைவி பிள்ளைகளை கவனிச்சுக்க, ஒழுக்கமானவனாயிரு, விபச்சாரம் பண்ணாத, வட்டி வாங்காத, மது அருந்தாத, இப்படி எல்லாம் எங்களுக்கு கட்டளையிட்டான். இதையெல்லாம் செஞ்சா உனக்கு சொர்க்கத்தை தரேன்னு எங்களுக்கு சொன்னான். எங்கள் இறைவன் எங்களுக்கு என்ன வாக்களித்தானோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இவங்க என்ன கேட்கிறாங்க, ஃபஹல் வஜத்துமா வாத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை பெற்றுக்கொண்டீர்களா? இப்ப நாங்க விபச்சாரம் பண்ணாத, மது அருந்தாத, திருடாத, ஏமாத்தாத, அல்லாஹ்வை பயந்துக்க, தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யி, அல்லாஹ்வை நம்புன்னு சொல்லி கூப்பிடும் போது அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் சொகுசா இருக்க போறேன், நீ போனியப்பா, அப்ப உனக்கு ஒரு கடவுள் போதிச்சு இருக்கணுமா இல்லையா? அப்போ அப்படி ஒரு கடவுள்லாம் கிடையாது, அல்லாஹ்க்கு நிகரான இன்னொரு கடவுளா கிடையாது. இவங்க என்ன அர்த்தத்துல கேட்கிறாங்கன்னா, எங்களுக்கு எங்க அல்லாஹ் சொன்னா நாங்க கட்டுப்பட்டோம், சொர்க்கத்தை வாங்கிட்டோம், நீ ஏதோ ஒரு அல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்திய, பாவத்துல விழுந்த, நம்ம நன்மையை நோக்கி அழைக்கும் போது நீ வரல, அப்போ உனக்கு ஏதோ தனி அல்லாஹ் இருக்கிறான் போலயே, அப்போ உன்னுடைய இறைவன் உனக்கு கட்டளை இட்டானே, அந்த கட்டளையின்படி உனக்கு கிடைச்சதெல்லாம், உனக்கு வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் கிடைச்சிருச்சா அப்படின்னு இந்த சொர்க்கவாசிகள் கேலி கிண்டலாக நரகவாசிகளை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் வேதனையை, இந்த வேதனை உனக்கு நீடிக்க போகுது, இல்ல உனக்கு ஒரு காலம் வரும், நீ நரகம் வரப்போற, அப்படியே மிரட்ட முடியும், நான் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா பெர்மனன்ட், அவங்க சொர்க்கத்தை நடத்தாம இருப்பாங்க. இப்ப இங்க பதிலே பேச முடியாது. இந்த உலகத்திலேயாவது ஒரு கேலி கிண்டலுக்கு இன்னொரு பதில் பேசிடலாம், உனக்கு ஒரு நாள் அழிவு காலம் வரும், நீ அழிவை நான் பார்க்க தான் போறேன்னு பேசிடலாம். சொர்க்கவாசியை பார்த்து என்ன பேச முடியும்? அப்ப அவங்க வேதனை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, காலு நாம், ஆமா எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை என்ன செஞ்சோம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம், நாங்க ஏமாளியா இருந்தோம், அந்த ஏமாளித்தனத்துக்கு நாங்க இங்க பட்டுக்கிட்டு இருக்கிறோங்கிறத அவங்க உணர்ந்து பேசுவார்கள். அந்த நேரத்தில் அறிவிப்பாளர் ஒருவர் அறிவிப்பு செய்வார், பைனகும் அவர்களுக்கு மத்தியில், அல்லானத்துல்லாஹி அலல் லாலிமீன், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ஒரு வானவர் அறிவிப்பார் அப்படின்னு குர்ஆன் பேசுது. இப்ப சொர்க்கவாசி என்ன கேட்டாங்க, அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்ததை அல்லாஹ் கிட்ட இருந்து நாங்க வாங்கிக்கிட்டோம், உங்களுக்கு உங்க இறைவன் இது வாக்களிச்சானா அது கிடைச்சதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எங்களுக்கு ஏது இறைவன்,
நாங்க அநியாயக்காரர்கள், அதனால தான் இங்க வந்து படாதபாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவங்க தங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்வார்கள் என்று குர்ஆன் பேசுது. இது 7வது அத்தியாயம் 44வது வசனம். அதே போன்று 7வது அத்தியாயம் 49வது வசனத்தில் அடுத்து அல்லாஹ் பேசுறான். இப்ப நரகவாசி சொர்க்கவாசி பார்த்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, நாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னா, நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைப்பார்களாம். அன் அஃபீது அலைனா மினல் மா, உங்கள்கிட்ட இருக்கிற தண்ணீரை எங்க மேல ஊத்த மாட்டீங்களா? அவ் மிம்மா ரஸக்ககுமுல்லா, அல்லது அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க்காக வழங்கியதை எங்களுக்கு நீங்க தர மாட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. காரணம், நரகத்துல வந்து தண்ணி கிடையாது, குளுமை கிடையாது, கடுமையான வெப்பம், மோசமான உஷ்ணம். அப்ப இந்த வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க சொர்க்கவாசியை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நரகவாசிகள் வேதனையை அனுபவித்துக் கொண்டே சொர்க்கவாசியை பார்த்து கேட்கிறாங்களா, உங்களுக்கு நீங்க எவ்வளவு சொகுசா இருக்கிறீங்க, தண்ணி இருக்குது, பால் இருக்குது, தேன் இருக்குது, மது இருக்கு, எல்லாமே குடிக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, குளிர்ந்த நீர் பானங்களை அணிந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு கிடைத்த நீரையோ அல்லது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த ரிஸ்கையோ அதை எங்களுக்கு நீங்க தர மாட்டீங்களா, எங்கள்கிட்ட கொஞ்சம் போட மாட்டீங்களா, நாங்க உண்ண மாட்டோமா அதை அப்படின்னு அவங்க சொர்க்கவாசியை பார்த்து கேட்கிறார்கள். காரணம், இவர்களுக்கு குடிக்கிற குடிபானம் சீல் சலத்தையும் கொதி நீரை தவிர ஒண்ணும் கிடையாது. இல்லா ஹமீமோ வகசாக்கா, அங்கே அவர்களுக்கு கொதி நீரும் சீலும் மட்டும்தான் குடிபானம். நல்லா சொல்றான். என்ன உணவு? சக்கும்ங்கிற உணவு, முள்ளு செடி. இதை தாண்டி அவர்களுக்கு வேற எந்த உணவும் கிடையாது. தொண்டையில இறங்காதுங்கிறோம், பசியை நீக்காது, தொண்டையில இறங்காது. அப்படி ஒரு உணவைத்தான் நம்ம சொர்க்க நரகத்தில் வைத்திருக்கிறோம் அப்படின்னு குர்ஆன் பேசுது. அப்ப இந்த உணவை, இந்த குடிபானத்தை சாப்பிட்டுக்கிட்டு அந்த கொடிய வேதனை அனுபவிச்சவனா தாங்க முடியல. சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்கிறார்கள், கொஞ்சம் தண்ணியை தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப சொர்க்கவாசிகள் அதற்கு பதிலளிக்கிறார்கள், காலு இன்னல்லாக ஹர்ரமஹுமா அலல் காஃபிரின். இந்த வார்த்தை ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம நரகம் போய் நம்ம பிள்ளை சொர்க்கம் போனால் நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து தான் சொல்லும். நாம நரகம் போய் நம்ம வாப்பாமா சொர்க்கம் போனாலும் நம்ம வாப்பாமா இதைத்தான் சொல்லும். நாம சொர்க்கம் போய் நம்ம வாப்பாமாவோ பிள்ளைகளோ சொந்த பந்தமோ நட்பு வட்டாரமோ நரகம் போனா நாம இதைத்தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா? இன்னல்லாக ஹர்ரமஹுமா அலல் காஃபிரின், இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் இவற்றை ஹராமாக்கி விட்டான் என்பார்கள். தர முடியாதுப்பா, அதெல்லாம் உங்களுக்கு தடை, உங்கள்கிட்ட கொடுக்க கூடாது, அது அல்லாஹ் எங்களுக்கு போட்ட கட்டளை, நாங்க எப்படி உங்களுக்கு தருவோம்? வாப்பாமா வேதனைப்பட்டாலும் இதான் பதில், பிள்ளை வேதனைப்பட்டாலும் இதான் பதில், நாம வேதனைப்பட்டாலும் வாப்பாமா பதில் இதுதான். அங்க வந்து அந்த சொர்க்கவாசி நரகவாசிகளுக்கு மத்தியில் உள்ள பிணைப்பு அல்லாஹ் உடைச்சிட்டாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். அங்க என்ன வராது? நாம சொர்க்கம் போயிட்டோம், ஒருவேளை நம்முடைய சொந்த பந்தங்கள் நரகம் போயிட்டா, அல்லது நாம நரகம் போயிட்டோம், நம்முடைய சொந்த பந்தங்கள் சொர்க்கம் போயிட்டாங்க. சொந்த பந்தத்துக்கிட்ட ஏதாவது பேச முடியுமா? வாய்ப்பு இருக்குதா? மக்ஷர்லயே பேசல, விசாரணை நடக்கும் போதே பேசல. சொர்க்கம் போயிட்டு அவன் பேச போறது இல்ல. அப்ப இவங்க தங்களுக்காக எதையாவது கேட்கும் போது என்ன பதில் அளிக்கிறாங்கன்னா, இதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கிட்டான், எங்களால தர முடியாது. உறவுகள் அல்லாஹ் முறிச்சிட்டான். நூஹ் நபி தான் மகன்கிட்ட இதைத்தான் சொல்ல போறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் தான் வாப்பா மாட்டு இதைத்தான் சொல்ல போறாங்க. இப்ராஹிம் நபி தான் வாப்பாட்டு இதைத்தான் சொல்ல போறாங்க. ஒவ்வொரு நபியும் நல்லோர்களும் சொர்க்கம் செல்லக்கூடிய அத்தனை பேருமே நரகவாசிகளை பார்த்து இதைத்தான் சொல்ல போறாங்க. காஃபிர்களுக்கு அல்லாஹ் இதை ஹராமாக்கிட்டான், நாங்க தர முடியாது அப்படிங்கிறது. இப்ப துன்யாவில் இருக்கிற இந்த உறவு இருக்குல்ல, மறுமையில போனா செதஞ்சிரும், ஒண்ணுமில்லாம ஆயிடும். எப்ப இந்த உறவு மெருகூட்டப்படும்னு கேட்டா, நாமளும் சொர்க்கம் போய் நம்ம உறவுக்காரனும் சொர்க்கம் வந்தா மெருகூட்டப்படும். நம்ம வாப்பா அம்மாவும் சொர்க்கம், நாமளும் சொர்க்கம், நாம நம்முடைய மனைவியும் சொர்க்கம், நம்ம பிள்ளைங்களும் சொர்க்கம். இப்படி போனோன்னு வைங்க, அல்லாஹ் அந்த உறவுகளை ஒண்ணு சேர்த்து வைப்பான். நீங்க உங்களுக்குள்ள உறவை பேணிக்கங்க. அங்க பேணணுங்கிற அவசியம் இல்லை, யாரையும் கவனிக்கணும் இல்லையே. நம்ம வாப்பா அம்மா நம்மகிட்டே வந்து உதவி கேட்க போறாங்க, நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது சொர்க்கத்தை கேட்க போறாங்களா? அவர்களுக்கு இளமையை கொடுக்க போறான், அவங்க தன்னிச்சையா செயல்பட போறாங்க. ஆனா பார்த்து ஒரு மனமகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான சூழலை சொர்க்கத்தில் அல்லாஹ் தருவான். சொர்க்கவாசிக்கு நரகவாசிக்கு அல்லாஹ் தரமாட்டான். இங்க மௌத்தாவதுதான், இதோட அந்த பிரிவு ஏற்படுவதுதான். இதுக்கப்புறம் அவர்களுக்கு மத்தியில் இணைப்புங்கிறதே கிடையாது. அதனால தான் காஃபிரான தன் தாய் தந்தையை நினைத்து நபிமார்கள் வேதனைப்படுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருத்தப்பட்டதுக்கு என்ன காரணம்? இங்க பிரிஞ்சுட்டாருன்னு வருத்தப்படல, பாப்பா மௌத்தாயிட்டாரு, வாப்பான மௌத்தாகத்தான் செய்வாரு. அதனை இப்ராஹிம் நபிக்கு தெரியாமையா இருக்குது, நாளைக்கு வாப்பா என் கூட சேரவே மாட்டாருங்கிறதான் கவலை. ரசூல்லா தன் தாயினுடைய கபர் பக்கத்துல வந்து நின்று அழுகுறாங்க, தன் தாயினுடைய கபர்ஸ்தான் பக்கத்துல நின்று அழுகுறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீ உங்களுக்கு அழுகை ஏற்படுவதற்கு என்ன காரணம்? நீங்க சொன்ன நாங்களும் அழுவோமேங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இது என் தாயின் மன்னரை, நான் என் தாய்க்காக மன்னிப்பு கேட்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்கிறேன். மன்னிப்பு கேட்கறதே ஒரு கோரிக்கை.
அந்த கோரிக்கை வைக்கட்டுமான்னு அல்லாஹ் கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். அல்லாஹ் அதை நிராகரித்து விட்டான். என் தாயின் மன்னரை சென்று சந்திக்கலாமா அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டேன். அதுக்கு அல்லாஹ் அனுமதிச்சான். என்னால எங்க உமாக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சு நான் வருத்தப்படுறேங்கிறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா நபியால யாருக்குமே எதுவும் பண்ண முடியாது. எடுத்து சொல்வதுதான் நபியின் வேலை. ரசூல்லா என்ன பண்ண முடியும்? இது மார்க்கம்னு சொல்ல முடியும். இதன்படி நடந்தா சொர்க்கம்பா, இதுக்கு மாற்றமா நடந்தா நரகம்பான்னு சொல்ல முடியும். அவ்வளவுதான். நபியால யாருக்கு உதவி பண்ண முடியாது. நம்மளால நபிக்கு உதவி பண்ண முடியாது. இப்ப ரசூல்லா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம உம்மாவை காப்பாற்ற முடியாம நிக்கிறோம். ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் என் தாய் கூட உலகத்துல வாழக்கூட ரசூலாக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அது கூட பெரிய கவலை கிடையாது. ஏன் மறுமையில வாழ்ந்துடலாமா இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா? ஆனா அதுக்கு கூட வாய்ப்பு இல்லைங்கும் போது ரசூல்லா அவளை தாங்கிக்க முடியல. கடுமையான ஒரு மன உளைச்சல். சஹாபாக்களை நீங்க பாருங்க, தன் தாயோ தந்தையோ இஸ்லாத்துக்கு வராங்கன்னா அவங்களுக்கு அதை விட ஒரு மகிழ்ச்சிகரமான காரியமே கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கும் போது அவங்க வாப்பா அபூ குஹாஃபா இஸ்லாத்துக்கு வரல, காஃபிரா தான் இருக்கிறார். அவங்க சொல்லி பார்த்தாங்க, வாப்பா அவர் வந்து நான் பழைய மார்க்கத்துல தான் இருப்பேன், வரமாட்டேன் அப்படிங்கிற தெளிவா நிக்கிறார். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட ஹிஜ்ரத் பண்ணி மக்காவுக்கு போயாச்சு. அங்க 8 வருஷம் கழியுது. இப்ப மக்கா வெற்றிக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் மக்காவுக்கு வராங்க. இப்பவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா உயிரோடு இருக்கிறார். அப்ப அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வயசு எத்தனை தெரியுமா? ஏறத்தாழ 58 வயசு இருக்கும். அவர் வாப்பா அப்போ ஹயாத், அபூ குஹாஃபா அப்போ ஹயாத்தா இருக்கிறார். அவ வந்த உடனே நேர வாப்பா போய் சந்திக்கிறாரு. சந்தித்து இஸ்லாத்தை எடுத்துரைக்கிறார். வாப்பாக்கு என்னவோ அல்லாஹ்வுடைய நாட்டம், இப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு வந்துட்டார். மனசு கொஞ்சம் கூட யோசிக்கல. வாப்பாவை அப்படியே தூக்கிட்டு ஓடி வந்துட்டார். இல்ல நபியை கூட்டு வருவோமே, அதுக்குள்ள நீங்க மௌத்தாயிட்டீங்கன்னா, களிமா சொல்ல முடியாம போயிடுச்சுன்னா அந்த வேலையே வேண்டாம், உங்களை தூக்கிட்டு போயிடும், தூக்கிட்டு ஓடி வந்துட்டார். ரசூல்லா பார்த்துட்டு கேட்கிறாங்க, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வயதை ஏறத்தாழ 60க்கு நெருக்கத்துக்கு வந்தாச்சு. ரசூல்லாக்கு அந்த நேரத்தில் 60 வயசு, 61 வயசு அந்த நேரம். அப்ப ரசூல்லா பார்த்துட்டு சொல்றாங்க, இவ்வளவு பெரிய வயது முதியவரை எதுக்கு நீங்க தூக்கிட்டு வரணும்? மொத்த தலைமுடி தாடி முடி அத்தனையும் வெள்ளை நிறம், அது ஒரு கருப்பு முடி கூட பார்க்க முடியல, முழுக்க முழுக்க அப்படி வெண்மை நிறத்துல இருக்குது. ரசூல்லா சொல்றாங்க, இந்த பெரியவரை ஏன் தூக்கிட்டு வந்தீங்க? நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய என்ன ஓட்டத்தில் என்னன்னா, கலிமாவை சொல்ல போறாரு. உங்க முன்னாடி வந்து சொல்லிட்டா நல்லா இருக்கும், அதுக்கு நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய தகவலை பார்க்க முடியுது. அதே மாதிரி அபூ ஹுரைரா அப்படிங்கிற ஒரு நபித்தோழர், அவர் இஸ்லாத்துக்கு வரும் பொழுது அவங்க உம்மா இஸ்லாத்துல இல்ல, காஃபிர். காஃபிர்ங்கிறத தாண்டி நபியை பல இடத்துல திட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். அந்த காஃபிர்னா நபியினுடைய அந்த உண்மையான மகத்துவம் தெரியாது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஏனைய மனிதர்களை போன்று அல்லது ஏனைய மனிதர்களோட மோசமான ஆளுன்னு தான் நினைப்பாங்க. ரசூலுல்லாஹ் கடுமையான வசைபாடுவது. ஒரு முறை அபூ ஹுரைரா வீட்டை விட்டு புறப்படும் போது நபியை மறுபடியும் அவங்க திட்டுறாங்க. மனவேதனையோட ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, என் தாய் காண்டி நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் உடனே கையெழுத்திட்டாங்க, கொஞ்சம் கூட யோசிக்கல. அல்லாஹ் அபூ ஹுரைராவினுடைய தாய்க்கு நீ நேர்வழி காட்டு அப்படின்னு. அங்கிருந்து அடிச்சு புரண்டு வீட்டுக்கு ஓடுறாரு. வீட்டு கதவு பூட்டப்பட்டிருக்கு. உள்ள தண்ணீர் சத்தம் கேட்குது. அபூ ஹுரைரா சத்தம் கொடுக்குறாங்க. தாயார் சொல்றாங்க, நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் காத்து இருங்கிறாங்க. அவங்க குளிச்சு முடிச்சு உடையெல்லாம் மாற்றி விட்டு கதவை திறந்து கலிமாவை சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அவரால் அந்த சந்தோஷத்தை ஜீர்ணிக்க அது கடுமையான ஒரு மன நிகழ்ச்சியாக இருந்தது என்பதை அவர் சொல்லக்கூடிய தகவலை நம்மால ஹதீஸ்ல பார்க்கக்கூடிய நிகழ்வை முடியுது. அப்ப உண்மையிலேயே ஒரு ஈமான் கொண்டவனுக்கு எது பெரும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் என்றால், தன் தாய் தந்தை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவர், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், அண்டை வீட்டார்கள், நட்பு வட்டாரங்கள் எல்லாரையுமே சேர்த்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறதா என்னமா இருக்கணும். நான் சொர்க்கம் போய் எங்க வாப்பா நரகத்துல போய் கடந்து வேதனைப்படுவாரு, நான் அதை பார்க்க அங்க பார்க்கும் போது அங்க வேதனையே இருக்காது. அங்க நம்ம சொர்க்கம் போயிட்டோம், நம்ம தாயோ தந்தையோ பிள்ளைகளோ நரகம் கிடக்குன்னு இங்க அல்லாஹ் அப்ப நமக்கு அது வேதனையை தரமாட்டான். நரகவாசிகளை விரோதியா தான் அப்ப பார்ப்போம். வாப்பாவா இருந்தாலும் விரோதி தான், உம்மாவா இருந்தாலும் விரோதி தான். இப்ப படிச்சு பாருங்க, அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நம்ம வாப்பா விரோதி ஆயிட்டா அல்லது நாம நம்ம வாப்பாக்கு விரோதி ஆயிட்டா அது எவ்வளவு பெரிய மன கவலையை தருங்கிறத படம் பிடித்து காட்டுகிற ஒரு வார்த்தை. அதனால தான் நபிமார்களாலேயோ அல்லது நேர்வழிக்கு வந்த சஹாபாக்கள், அந்த முஸ்லிம் சமுதாயம் நேர்வழிக்கு வராத தங்கள் குடும்பத்தவர்களை பார்க்கும் போது பெரிய கவலை. இவங்களை கூட்டு போக முடியாத. நூஹ் நபி பார்க்கறாங்க, புள்ள மௌத்தானதுக்கு அங்க கவலை. புள்ளன ஜாகத்தான் செய்வான், யாரும் போய் தான் சேர முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. புள்ளைய மறுமையினாலையும் பார்க்க முடியாதுங்கிற கவலை. இவனை சொர்க்கம் கூட்டு போக முடியாதுங்கிற கவலை.
இவனோட சேர்ந்து மறுமையில சொர்க்கத்துல வாழ முடியாதுங்கிற கவலை. அதுதான் அந்த நபிமார்களுக்கு இருந்த பெரிய மனக்கவலையாக இருந்தது என்பதை நம்மால் இந்த செய்திகள் மூலமாக பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. யாரை அல்லாஹ் மறப்பதாக குர்ஆன் சொல்கிறது? அல்லாஹ் யாரையும் மறக்க மாட்டான், அது தனி செய்தி. ஆனா இவனெல்லாம் நான் மறுமையில மறந்துடுவேன் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றான். யாரை பற்றி சொல்கிறான்? மறக்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி அர்த்தம். சரி, அதாவது திருமறை குர்ஆனில் 7வது அத்தியாயம் 51வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன இத்தகது தீனஹும், யார் இந்த மார்க்கத்தை லஹுவன் வ லஈபன், வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டார்களோ. அவனை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் எப்படிப்பட்டது? அது ஒரு விளையாட்டு போக்கான மார்க்கம். அவன் 10ஓட 11ஆவது இஸ்லாத்தை சேர்த்துக்குவான். இஸ்லாம் என்ன காப்பாத்த வந்துச்சு, சொர்க்கம் கூட்டு போக வந்தது அப்படின்னு அவன் நினைக்க மாட்டான். மத்த மார்க்க மாதிரி இஸ்லாம் 10ஓட 1 11 இது ஒரு விளையாட்டான மார்க்கம். மற்றவங்க எல்லாம் ஒரு மாதிரி தங்களுடைய வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போற மாதிரி இவங்க ஒரு மாதிரி போவாங்க. மற்றவங்க எல்லாம் பெருநாள் கொண்டாடுற மாதிரி இவங்க ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க. அவன் இந்த மார்க்கத்தை வேடிக்கையா பார்ப்பான். அப்படி யார் வேடிக்கையாக விளையாட்டாக இந்த மார்க்கத்தை பார்க்கிறார்களோ, ஒகர்ரத்துகுமுல் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றி விட்டது. அவன் வேடிக்கையா பார்க்கறான்னு என்ன காரணம்? உலகம் அவனை ஏமாற்றி விட்டது. ஃபல்யௌம நன்சாகும் கமா நஸூ லிகா யௌமிஹிம் ஹாதா, இந்த நாள் அவன் மறந்த மாதிரி அவனை நான் மறந்துட்டேன். வமா கான பி ஆயாத்தினா யஜ்ஹதுன், இன்னும் அவர்கள் நம்முடைய சந்திப்பை, அதாவது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் நமது வசனங்களை அவர்கள் மறுத்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அப்ப என்னென்ன காரியம்லாம் இருந்துச்சு? மார்க்கத்தை விளையாட்ட பார்த்தான், வசனத்தை அவன் மறுத்தான், இந்த மறுமை நாளைய மறந்துட்டான். இப்படி ஒரு நாள் வரப்போது அல்லாஹ் எப்படியும் பிடிக்கதான் படுவோம். கடவுள்னு ஒருத்தர் இருந்தாம்னா இருக்கிறது உண்மைனா அந்த கடவுள் நம்மளை பிடிக்க போறது உண்மை. நான் பிறந்திருக்கிறேன், படைக்கப்பட்டிருக்கிறேன்னா கண்டிப்பா நான் ஒரு நாள் அழிக்கப்படுவேன். நான் ஏன் படைக்கப்பட்டேங்கிறத கேட்பானா இல்லையா? கேட்க ஒருத்தன் வரணுமா இல்லையா? அதான் நியாயம். எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்து இருக்கிறேன், கொஸ்டின் பேப்பர் வருது, நான் ஆன்சரை எழுதி கொடுக்குறேன். என்ன விளையாட்டா? நான் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறோம்னா நாளைக்கு ரிசல்ட்னு ஒரு நாள் வரும். நம்ம எல்லாம் ஓட்டு போட்டோம், எல்லாரும் போய் எதுக்கு ஓட்டு போட்டோம்? யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும், அல்லது அடுத்த தேர்தல் நடக்கும், நாடாளுமன்ற தேர்தல், யாரோ ஒருத்தர் பிரதமர் ஆகணும் ஓட்டு போடுறோம். எல்லாம் ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சு என்ற நேரத்தில் அதெல்லாம் எண்ணிக்கையெல்லாம் கிடையாது அப்படின்னா எவ்வளவு கேலி கூத்தான காரியம். அப்ப நான் வேண்டாம் வெறுப்புக்கு அந்த ஓட்டு போட்டது. யாரையாவது தேர்வு செய்யணும் ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டதுக்கு ரிசல்ட் வரணுமா இல்லையா? தேர்வு எழுதுன ரிசல்ட் வரணுமா இல்லையா? நான் வாழ்ந்தா மறுமை வரணுமா இல்லையா? அதான் நியாயம். நான் வாழ்ந்திருக்கிறேன், நான் நல்லது கெட்டது பண்ணியிருக்கிறேன், நீ ஏன் நல்லது பண்ண ஏன் கெட்டது பண்ணன்னு கேட்க ஒருத்தன் வரணுமே. அப்ப இந்த மறுமைங்கிறது யதார்த்தமான ஒண்ணு. இதை சொல்றது குர்ஆன் வரணும் அவசியமே இல்லை. குர்ஆன்னு ஒண்ணு இல்லைனாலுமே மறுமை நம்ப முடியும். குர்ஆன்னு ஒண்ணு இல்லை. என்ன ஒருத்தன் படைச்சிருக்கிறான்னு அவன் என்ன கேட்பானா இல்லையா? காரணம் இல்லாம படைச்சிருக்கிறான். ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புறோம், என்ன படிச்சேன்னு தாய் தந்தை கேட்காதா? அப்ப என்ன ஒருத்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான்னா நீ என்னப்பா எப்படிப்பா வாழ்ந்த, நல்லா கரெக்டா வாழ்ந்தியா இல்லையா அப்படின்னு கேட்பானா மாட்டானா? இது யதார்த்தமான ஒண்ணு. இதையே அவன் மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னா இவனை எதுக்கு நான் ஞாபகம் வைக்கணும்? நானும் அவனை மறந்துட்டேங்கிறான். வேத வசனங்களை மறுத்தவர்களை, அல்லாஹ்வுடைய மறுமை நாளை மறுத்தவர்களை நாமும் அவர்களை மறுத்து விட்டோம் அப்படின்னு அல்லாஹ், மறந்து விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப மறக்கிறதுனா என்ன? அல்லாஹ்க்கு முதல்ல மறக்குமா? மறக்காது. அவன் மறதிக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ் ஒரு நாளும் ஒரு விஷயத்தையும் மறக்க மாட்டான். மறதி ஏற்படாதுங்கிறதுனால தான் அவன் அல்லாஹ். அவன் ஏன் அல்லாஹ்? அவன் அல்லாங்கிறதுக்கு 1008 காரணம் இருக்கு. அதுல ஒரு காரணம் அவனுக்கு மறதி வராது. மறதிங்கிறது அந்த இயல்பும் கிடையாது, அப்படி ஒரு செயலே கிடையாது. ஆனா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல ஒரு சில இடத்துல நான் மறப்பேங்கிறான். இவனை மறந்துடுவேன், அவனை மறந்துடுவான். மறந்துடுவேன்னு என்ன அர்த்தம்? இவனை நான் கண்டுக்க மாட்டேன்னு அர்த்தம். மறந்துடுவேன்னு என்ன அர்த்தம்? இவனை நான் நீ மறந்தலப்பா, உனக்கு என்ன என் வேலை உனக்கு முக்கியம் இல்லை, மறந்துட்டேன். அப்ப நானும் உனக்கு மறந்துட்டேன், சம்பளம் கொடுக்க மறந்துட்டேன்னு ஒரு முதலாளி சொல்ற மாதிரியான ஒரு வார்த்தை. உனக்கு எது கருணை காட்டணும்? நீ தான் நம்ம நாளைய மறந்துட்டியே, நான் உனக்கு கருணை காட்ட மறந்துட்டேன்னு அதுக்கு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? உன்னையில மறக்கிறது இல்லை, உனக்கு கருணை காட்ட மாட்டேன், உன்னை மன்னிக்க மாட்டேன், உன்னை ஏத்துக்க மாட்டேன், உன்னை கண்டுக்கவே மாட்டேன். நீ வேதனையில துடி துனியாவில் யாரு துடிச்சாலும் அல்லாஹ் உடனே அந்த பிரார்த்தனையை ஏத்துக்குவான். அது காஃபிரே துடிச்சாலும் ஏத்துக்குவான்னு குர்ஆன் சொல்லுது. காஃபிருடைய பிரார்த்தனை கூட துனியால ஏற்கப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அதாவது இணை வைப்பாளர்கள் கடலில் பயணிக்கிறார்கள், புயல் காற்று அவர்களை கவிழ்த்தக்கூடிய சூழ்நிலையில உள தூய்மையோடு அவர்கள் அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை கரை சேர்க்கிறான்.
நீ பிரார்த்திச்ச, நீ கேட்ட, நான் உனக்கு என்ன சொல்றேன், உன்னை காப்பாத்தி கொண்டு வந்து கரையில சேர்க்கிறேன். நீ அதுக்கப்புறமே இணை வைக்கிறேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இணை வைத்தால் கூட அல்லாஹ் துன்யால என்ன செய்வான், பிரார்த்தனை ஏத்துக்குவான். நீ தான் இணை வச்சவனாச்சுன்னு உடல, உனக்கு வாய்ப்பு இருக்கு, சாகர வரைக்கும் வாய்ப்பு இருக்கு, திருந்துன்னு அல்லாஹ் விட்டுறணும். செத்துட்டோம் மறுமை நாள்ல வர்றோம் அப்படின்னா இங்க அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். நீ பிரார்த்தனை செய்யி, அல்லாஹ் தான் பிரார்த்தனை ஏத்துக்க கூடிய, உனக்கு ஓ விஷயத்தையும் ஏத்துக்க மாட்டேன்னு அர்த்தம். நான் துன்யால வாய்ப்பு கொடுக்கமா, நீ பிரார்த்தனை செஞ்சியா, அப்ப திருந்தினியா, நேர்வழிக்கு வந்தியா, வரல. இப்ப என்ன பிரார்த்தனை செய்யற, அல்லாஹ் வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, எரியுது, என்ன எரிஞ்சா நான் என்ன செய்யறது, நான் உன்னை கண்டுக்க மாட்டேன்னு அல்லாஹ் விடுறான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாகத்தான் இந்த செய்தியை நம்மால பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. மறுமை நாள்ல நரகவாசிகள் 2 விதமா புலம்புவாங்கன்னு குர்ஆன்ல இந்த வசனத்துல வருது. இந்த நம்ம குறிப்பிட்ட சொன்ன இந்த வசனங்கள்ல 2 விதமாக புலம்புவார்கள். இப்படி புலம்புறதுக்கு முன்னாடி அவங்க நேர்வழி பெற வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். என்ன அந்த 2 புலம்பல்? அதாவது நீங்க 2ஐயும் ஒரே காரணமா சொல்லிட்டீங்க. அதுக்குள்ள 2 புலம்பல் இருக்கு. அந்த வசனம் எங்க சரியான பதில் 53வது வசனம். அல்லாஹ் சொல்றான், ஹல் யந்துருன இல்லா தஅவீலஹு, இவர்கள் இதை விட வேற ஏதாவது விளக்கத்தை எதிர்பார்க்கிறார்களா? யௌம யஅதி தஅவீலஹு யகூலுல் லதீன நஸூஹு மின் கபுல், இதற்கு முன்னால் இந்த நாளை மறந்தவர்கள் மறுமை நாள் இப்படி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? கத் ஜாஅத் ருசுலுனா ருசுலு ரப்பினா பில் ஹக் ஃபஹல் லனா மின் ஷுஃபஆ ஃபயஷ்ஃபஊனா லனா. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நபிமார்கள் யாராவது வந்து நமக்கு பரிந்துரை செய்ய மாட்டாங்களா? அப்படி பரிந்துரை செஞ்சு அதுல நம்ம இந்த நரகத்தோடு தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு அவர்கள் கேட்பார்கள். அல்லது அப்படின்னா 2வது புலம்பல். முத புலம்பல் என்னது? யாராவது வந்து இங்க வந்து கேட்கறாங்களா பாருங்க, நம்ம தண்டிக்கப்படுறோம், ஒரு நபியாவது வந்து கேட்கறாங்களா, வந்து கேட்டு நம்மளை கொண்டு வந்து சொர்க்கத்துல சேர்த்தா நல்லா இருக்குமேன்னு புலம்புவார்கள். அல்லது திரும்பி உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இதுவரை நாம் செய்த செயல்கள் அல்லாத வேறு செயல்கள் நாம் செய்வோமே. அது ஹசிரு அன்ஃபுஸஹும் ஃபதல்ல வதல்ல அன்ஹும் மா கானூ யஃப்தரூன். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள், இன்னும் அவர்கள் என்ன ஆகிவிட்டார்கள்னா இட்டு கட்டியத காரணத்தினால் அவர்கள் அப்படியே மறைக்கப்பட்டு விட்டார்கள், மறைந்து விட்டன அவர்கள் விட்டு கட்டியது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அப்ப மறுமை நாள்ல நிறைய புலம்பல்கள் குர்ஆன் சொல்லுது. இப்படிலாம் நரகவாசி புலம்புவாங்க. நாங்க தொழாம போயிட்டோமே புலம்புற ஒரு புலம்பல் இருக்கு, நாங்க அல்லாஹ் ரசூல் கட்டுப்படாம போயிட்டோமே அப்படின்னு புலம்புற புலம்பல் இருக்கு, நன்மை செய்யாம போயிட்டோமே, இப்படிலாம் நிறைய புலம்புவாங்க. இதுல பிரதானமான புலம்பல் இந்த 2 தாங்கிறான்ல. ஒண்ணு என்ன கேட்பாங்கன்னா, எங்களுக்கு பரிந்துரை செய்கிற நபிமார்கள் வந்தா நல்லா இருக்குமேன்னு கேட்பாங்க. வரமாட்டாங்க நபிமார்கள் பொதுவாக நல்லவங்களுக்கே வரமாட்டாங்க. இதான் உண்மை. நல்லவங்களுக்கு நபிமார்கள் வரமாட்டாங்க. அல்லாஹ் தான் நாடியவருக்கு தான் அனுப்புவோம். நம்ம எல்லாரும் ஆதம் நபிட்ட போவோம், ஆதம் நபி வருவாங்களா? வரமாட்டாங்க. மூசா நபிட்ட போவோம், இப்ராஹிம் நபிட்ட போவோம், ஈசா நபிட்ட போவோம், நூஹ் நபிட்ட போவோம், வருவாங்களா? அவங்கலாம் வரமாட்டேன்றாங்க. இல்லையே நபி வராங்களா? நம்ம நபி வருவாங்களே. நம்ம நபி வரதுக்கே ஒரு காரணத்தை நபி சொன்னாங்க. எனக்கு அல்லாஹ் ஒரு துவா தந்திருக்கிறான், நான் அதை எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவேங்கிறான், அந்த துவாவை பயன்படுத்தி என் சமுதாயத்துக்கு நான் பரிந்துரை செய்வேன். ஒருவேளை ரசூலாட்ட அந்த துவா இல்லைன்னா நபியானு பரிந்துரை செய்ய முடியாது. உண்மை. நபி கிட்ட அந்த துவான்னு ஒண்ணு இல்லைன்னா நபி என்ன பண்ணிடுவாங்க, கைவிரிச்சிருவாங்க, என்னால ஒண்ணு பண்ண முடியாது பண்ணுவாங்க, நீ வேற எங்கேயாவது போய் கேளுப்பா எனக்கு தெரியாதுன்றுவாங்க. அப்ப யாரும் யாருக்கும் அவங்க பரிந்து நபிமார்கள் நல்லோர்களுக்கு வர முடியாது. இவன் பாவியா இருந்துட்டு என்ன கேட்பான், நரகம் போற இடத்துல இருந்துட்டு நபிமார்கள் யாரும் வரமாட்டாங்கன்னு கேட்பான். வருவாங்களா? வரமாட்டாங்க. 2வது என்ன கேட்பான், அல்லது மீண்டும் உலகத்திற்கு திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே, மறுபடியும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்து நம்ம ஒரு ரொம்ப நல்லவனா மாறி சாலிகானவனா வாழ்ந்து மௌத்தாகலாமே, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது உலகத்தில் மீண்டும் பிறக்கணும்னு ஆசைப்படுற நல்ல மக்கள் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். யார் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார்களோ அவங்களுக்கு கிடைக்கிற கூலியை பார்த்துட்டு அவங்களுக்கு பெரிய ஆசை, நம்ம மறுபடியும் ஷஹீதான கூலி எப்படி இருக்கும். அப்ப அல்லாஹ்ட்ட அவங்க கேட்பாங்களாம். எல்லா சொர்க்காசிப்பும் நினைக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஷஹீத் ஆகலன்னு வைங்க, அல்லாஹ்ட்ட மறுமை நாள்ல போய் நிக்கிறோம், அல்லாஹ் விசாரிச்சு நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கறாம்னா தப்பிச்சோம் பொழைச்சோம் உள்ள ஓடுவோம். இன்னொரு வாட்டி வாழ்ந்துட்டு வரியா, இந்த விளையாட்டே வேண்டாம், இன்னொரு முறை விளையாட்டு வாழ்ற வாழ்க்கையே வேண்டியதில்லை, எனக்கு சொர்க்கம் கிடைச்சது பெரும்பாடுன்னு உள்ள ஓடிடுவோம். இதுதான் நடக்கும். சொர்க்கத்தில் போற மக்களுடைய மனநிலை இதுதான். சொர்க்கம் போயிட்டு மறுபடியும் உலகத்துக்கு வாழணும்னு ஆசைப்படுற ஒரே கூட்டம் ஷஹீதானவர்கள் மட்டும்தான். அவங்க என்ன கேட்பாங்கன்னா, மறுபடியும் எனக்கு உலகத்துல வாழணும் ஆசை வேணும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் அதை மறுத்துருவான்.
இவர்களுக்கே மறுக்கிறான், நரகவாசிகளுக்கு மறுக்க மாட்டானல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஒரு நாளும் துன்யாவில் இருந்து மரணத்தை அடைந்தால் ஒரு மௌத்து தான், ஒரு ஹயாத்து தான். இன்னொரு ஹயாத்தை அல்லாஹ் உலகத்தில் என்ன தரப்போறது இல்லை, யாருக்கும் அந்த வாய்ப்பை தரமாட்டான் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி தரக்கூடியதை பார்க்க முடியுது. அடுத்த கேள்வி, எந்த இறை தூதர் தன் சமுதாய மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் போது இதுவரை நடைபெறாத ஒரு பாவத்தை நீங்கள் செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க, அது என்ன பாவம்? அது சமுதாயம் என்பது தவறான பதில். இதுவரை நடைபெறாத ஒரு பாவம். பெண்கள், ஆண்கள், லூத் நபி என்ன பாவம்? சரியான ஒரு பதில். லூத் நபியை பற்றி பேசப்படுகிற வசனம் அது. வரலன்னா சரி, அதாவது அந்த 70 தாண்டி உள்ள வசனங்கள் வருது. அப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்டுருவோம். எந்த இறை தூதர் அவர்களுடைய சமுதாயம், பெண்களுக்கானது, அவர்களுடைய சமுதாயம் வெள்ளப்பெருக்கின் மூலமாக அழிக்கப்பட்டதாக குர்ஆன் சொல்லுது? நூஹ் நபி சமுதாயம். அந்த சம்பவத்தை சொல்லலாமா? அவங்களுக்கு மத்தியில் உரையாடல் நடந்தது. சரியான ஒரு பதில். அதாவது நூஹ் நபியை பற்றிய வசனம், ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் வெள்ளப்பெருக்கை கொண்டு அழித்தான். உலகம் கண்டிராத மகா மோசமான ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படின்னு குர்ஆன் சிலாகித்து பேசுது. மலை அளவுக்கு போச்சு அந்த வெள்ளம். மலைகள் இருக்குல்ல, அது இலகுவா வந்துன்னா நீர் பெருக்கல் அவ்வளவு தூரம் உயராது. அவ்வளவு தூரம் உயரத்தை போச்சு. ஒரு நூஹ் நபியினுடைய பிள்ளை மலையில போய் ஏறி நிற்கிறாரு. அந்த மலை வரை அலைகள் வந்தது. நூஹ் நபியினுடைய பிள்ளையும் வந்துனா அதுல அந்த அலைகளுக்குள் மாட்டிக்கொண்டாருங்கிறது குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் என்ன சொல்றான்? லக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹை அவருடைய சமுதாயத்தாரிடம் அனுப்பினோம். ஃபகால, அவர் சொல்லுகிறார், யா கௌமி அபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு. இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை என்னன்னா, யா கௌமி அபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, என் சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள், உங்களுக்கு அவன் அல்லாத இன்னொரு கடவுள் இல்லை. இந்த வார்த்தையில ஒரு எழுத்து கூட மாத்தாம அடுத்த சமுதாயம் இதான் சொல்லும். அடுத்த சமுதாயம் என்னன்னா ஆது சமுதாயம். ஹூதுன்னு ஒரு நபி வருவார், அவர் இதான் சொல்லுவார். அதுக்கப்புறம் சாலிஹ்னு ஒரு நபி வருவார், அவர் இதான் சொல்லுவார். அதே போன்று ஷுஐப்னு ஒரு நபி வருவார், அவர் இதான் சொல்லுவார். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த கொள்கை நபிமார்கள்ட்ட மாற்றமே ஆகாது, ஷரியத்து மாறும். ஷரியத்துல என்ன, தொழுகையில ஒரு நபிக்கு 5 தொழுகன் இருக்கும், ஒரு நபிக்கு 10 தொழுகன் இருக்கும். ஒரு நபிக்கு ரமலான் மாசம் நோம்பு இருக்கும், ஒரு நபிக்கு துலுகச்சி மாசம் நோம்புன்னு இருக்கும், ஒரு நபிக்கு ஒரு நோம்புன்னு இருக்கும், ஒரு நபிக்கு 50 நோம்புன்னு வச்சிருப்பான்ல. ஷரியத்துல டிஃபரெண்ட் ஆகிட்டே இருக்கும். விதவிதமாக அல்லாஹ் ஷரியத்தை கொடுப்பான். ஆனா கொள்கையில மாற்றமே கிடையாது. எந்த நபியாவது 2 அல்லாஹ்னு சொல்ல போறாங்களா? கிடையாது. எந்த நபியாவது மறுமையே கிடையாது, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்ல போறாங்களா? கிடையாது. எந்த நபியாவது அல்லாஹ்க்கு இணை வைங்க, அதெல்லாம் மற்ற சமுதாயத்துல தடை, நம்ம சமுதாயத்துக்கு ஹலாலு, நீங்க அல்லாஹ்க்கு இணை வச்சு வாழுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதான் கொள்கை. கொள்கை யூனிஃபார்மா இருக்கும், அது மாறவே மாறாது. அந்த வார்த்தையை பாருங்க, யா கௌமி உபதுல்லாஹ், என் சமுதாயமே அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, உங்களுக்கு அவன் அல்லாத கடவுளே கிடையாது, அவன் அல்லாத இறைவனே கிடையாது. இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அதீம், நான் பயப்படுவது எது தெரியுமா? மகத்தான நாளினுடைய தண்டனைக்கு நானும் பயப்படுகிறேன். உங்களுக்கெல்லாம் தண்டனை வந்துருவோம், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அடுத்து அந்த சமுதாயம் பதிலளிக்குது. பொதுவா சமுதாயம்னா மொத்த கூட்டம் பதிலளிக்காது. இவங்களுக்கு பிரதிநிதித்துவம்னு சில பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவன் வார்த்தை தான் சமுதாய வார்த்தையா இருக்கும், அவன் குரல் தான் சமுதாய குரலா இருக்கும். அதாவது இவர்கள் பிரமுகர்கள். காலல் மலஉ மின் கௌமிஹி, அந்த சமுதாயத்தினுடைய பிரமுகர்கள் சொல்வார்களாம், இன்னா லனராக ஃபீ தலாலி முபீன், நூஹே உங்களை நாம பகிரங்க வழிகட்ட மனிதரா பார்க்கிறோம், மோசமான வழிகேட்டில் இருக்கிறீங்க போல
திடீர்னு மறுமை வருங்கிறீங்க, அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுளுங்கிறீங்க, வழிகட்டு போனவர் மாதிரி பேசுறீங்க நீங்க அப்படின்னு அவங்க பதில் அளிக்கிறாங்க. இப்ப அடுத்து நூஹ் நபி என்ன சொல்றாங்கன்னா, யா கௌமி, என் சமுதாயமே, லைசபி தலாலா, என்கிட்ட என்ன கிடையாது, வழிகேடு கிடையாது. இது எதை தெரியுமா சொல்லுது? நபிமார்கள்னா அவங்கள்ட்ட வழிகேடு இருக்காது. லைசபி தலாலா, என்னிடத்தில் வழிகேடு இல்லைன்னா நபிமார்கள்ட்ட எது இருக்காது? கண்டிப்பா 100% அவங்கள்ட்ட வழிகேடு இருக்காது. வலாக்கின் ரசூலும் ரப்பில் ஆலமீன், அது காரணத்தை சொல்றாங்க. நான் அகிலத்தாரின் இறைவனின் தூதுவர், நான் அகிலத்தாரின் இறைவனின் தூதுவரை இருக்கிறதுனால என்கிட்ட வழிகேடு கிடையாது அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அடுத்து அவங்க சொல்றாங்க பாருங்க, ஓ பல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி, என் இறைவனின் தூதுத்துவ பணியை உங்கள்ட்ட நான் எடுத்து சொல்றேன். நான் உங்களுக்கு நலம் நாடுகிறேன், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் அப்படின்னு அவங்க பதிலளிக்கிறாங்க. நான் அல்லாஹ் கிட்ட இருந்து நீங்கள் அறிந்து வைத்திருக்காத விஷயத்தையெல்லாம் நான் கற்று வைத்திருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான், அதனால சொல்றேன் என்னுடைய வார்த்தை கட்டுப்படுங்க அப்படின்னு நூஹ் நபி பேசுறாங்க. அதுக்கடுத்து சொல்றாங்க, அவ அஜிப்தும் அஞ்சாக்கும் திக்ரும் மிர் ரப்பிக்கும் அலா ரஜுலி மின்கும், நீங்கள் எதற்கு ஆச்சரியப்படுறீங்க? உங்கள இருந்தே ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வந்து சில காரியங்களை சொல்லி தருகிறான் என்பதை கண்டு நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? லி யுந்திரக்கும் ஒளி தத்தக்கு ஒல அல்லக்கும் துர்ஹமுன், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி நீங்கள் இறைவனை அஞ்சுங்கள், இந்த எச்சரிக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாய மக்களுக்கு எச்சரிக்கை செய்றாங்க. இவ்வளவு கேட்டாச்சு, என்கிட்ட வழிகேடு கிடையாது, ஒரு மனுஷனை தூதரை அனுப்புனதுக்கெல்லாம் நீங்க ஆச்சரியப்படாதீங்க அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு நலம் நாடுகிறேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் அல்லாஹ் கிட்ட இருந்து எனக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. இவ்வளவு காரியத்தை கேட்டுட்டு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, ஃபகذبوஹு, அவரை பொய்யர் என்றே இவர்கள் நினைத்தார்கள். பொய் தான் பேசுறாரு, நம்மளும் ஏதாவது மாறி இவன் மாறினாதான் உண்மை நினைக்கிறோம். அவர் அதே நிலைப்பாட்டில் ஸ்டாண்டர்டா நின்னா பொய்யர்னு முடிவெடுக்கிறோம், இவர் பொய் பேசுகிறார் என்று முடிவெடுக்கிறாங்க. ஃபஞ்சைனாஹு, அவரை காப்பாற்றினோம். வல்லதீன மாஹு ஃபில் ஃபுல்க், யாரெல்லாம் அவரோடு கப்பலில் ஏறினார்களோ அவர்களையும் காப்பாற்றினோம். கப்பல்ல ஏறுறது களிமா சொல்ற மாதிரி, களிமா சொன்ன கப்பலை ஏறியறலாம். கப்பலில் இருக்கிற மக்களையும் நூகையும் நாம் காப்பாற்றினோம். வஅக்ரக்னல்லதீன கذبوا பிஆயாத்தினா, நம்முடைய வேத வசனங்களை யார் மறுத்தார்களோ அவர்களை நாம மூழ்கடித்தோம். இன்னகும் கானு கௌமன் அமீன், அவர்கள் குருட்டு கூட்டமாக இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவங்க யாரு? குருடர்கள். தெல்ல தெளிவா ஒருத்தர் வந்து வாழ்ந்து மார்க்க செய்திகளை எடுத்து சொல்லி பிரச்சாரம் செய்து இப்படி வெள்ளம்லாம் வரப்போதுப்பான்னு எச்சரிக்கை பண்ணி கப்பலை எல்லாம் கெட்டுறாரு. இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் சிந்திக்கலாம்ல, ஒருவேளை இவட்ட உண்மை இருந்தா அப்படி யோசிச்சிருக்கணுமா இல்லையா? குருடனா இருந்திருக்கிறான், அதனால் அவன் வெள்ளத்தில் மூழ்கி மரணித்தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு இல்ல, அது இனிமேதான் வரும். அடுத்த ஆண்களுக்கான கேள்வி என்னன்னா, ஆது சமுதாயத்துக்கு ஹூது நம்ம சொல்லிட்டோம், அவங்க என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க சமுதாயத்துக்கு. ஆது சமுதாயத்துக்கு ஹூதுன்னு ஒரு நபி வந்தாரு, அவர் தன் சமுதாயத்தாட்ட என்னெல்லாம் பேசுறாங்க. இப்ப இந்த பேச்சு பார்த்தோம்ல, நூஹ் நபி அவங்க சமுதாயத்துல பேசின மாதிரி ஆது நபி வேற வேற விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. என்னெல்லாம் பேசுனாங்க சொல்லுங்க. ஆது சமுதாயத்தாரிடம் ஹூது நபி சொன்ன வார்த்தைகள் என்ன? பெண்கள்ல அது அந்த தகவலை நான் சொல்லிட்டேன், இந்த வார்த்தை வந்துடும். சரி, சரி, வேற ஏதாவது இருக்கா? சரி, ஏறத்தாழ நூஹ் நபி சொன்ன வார்த்தைகள்ல கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களோட ஹூத் நபி சொல்லி இருக்கிறாங்க. என்ன நடந்திருக்குங்கிறத பாருங்க. வயிலா ஆதின் அகாஹும் ஹூத், ஆது சமுதாயத்திற்கு அவர்களின் சகோதரர் ஹூதை நாம் அனுப்பினோம். ஹூதுங்கிறது நபி பேரு, ஆதுங்கிறது அந்த குரூப் பேர், அந்த ஊர் பேருன்னு வச்சுக்கோங்க. அந்த சமுதாயத்தாரின் பேர் ஆது, நபி பேரு ஹூது. இவங்க போய் என்ன சொல்றாங்க, யா கௌமி அபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, ஒரே வார்த்தை தான், என் சமுதாயமே அல்லாஹ் வணங்குங்க, உங்களுக்கு அல்லாஹ் விட்ட வேற கடவுள் இல்ல. அஃபலா தத்தகூன், நீங்க பயப்பட மாட்டீங்களான்னு இவங்க கேட்கறாங்க. அடுத்து என்ன கேட்கறாங்க, அந்த சமுதாயத்தினுடைய பிரமுகர்கள் வந்துட்டாங்க, வந்து கேட்கறாங்க, காலல் மலஉ அல்லதீன கஃபரு மின் கௌமிஹி, அந்த சமுதாயத்தின் பிரமுகர்கள் கேட்கிறார்கள், இன்னா லனராக ஃபி ஷஃபாஹா,
நூகே ஹூதே உங்களை நாங்க முட்டாளா பாக்குறோங்கிறாங்க. அந்த சமுதாயம் எப்படி பார்த்துச்சு? வழிகேடர்னாங்க. உங்களை வழிகட்ட மனிதரா பாக்குறோம்னு அவன் சொன்னான். இவன் இந்த தூதரை பார்த்து என்ன சொல்றான்? நீங்க முட்டாள். இவ இன்னா நுண்ணுக்க மினல் காதிபின், உங்களை நாம பொய்யராகவும் பார்க்கிறோம், நீங்கள் முட்டாளாகவும் பார்க்கிறோம், உங்களை பொய்யராகவும் பார்க்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அதுக்கு ஹூத் நபி பதில் அளிக்கிறாங்க, யா கௌமி லைஸ பி சஃபாஹா, என் சமுதாயமே என்னிடத்துல எந்த முட்டாள்தனமும் இல்லை. வலாக்கின் ரசூல் மிர் ரப்பில் ஆலமீன், ஏன் தெரியுமா? நான் அல்லாவின் தூதுவனாக இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இறை தூதர்கள்ட்ட முட்டாள்தனம் இருக்காதுன்னு அர்த்தம். இறை தூதர்கள்ட்ட வழிகேடு எப்படி இருக்காதோ இறை தூதர்கள்ட்ட முட்டாள்தனம் இருக்காது அப்படிங்கறத இந்த வசனம் பேசுகிறது. மேல் அதிக தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய வாரத்தில் தகவல். அதாவது ஹூத் நபி சொன்ன நிறைய தகவல்கள் இருக்கு. அடுத்தடுத்த செய்திகளை வந்து இன்ஷா வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம். இதுல கூடுதலாக வந்து என்னன்னா 2 தகவல்கள் சொல்றாங்க. அந்த சமுதாய பிரமுகர்கள் 2 வாதம் வைக்கிறாங்க. நீங்க முட்டாள் அப்படிங்கிறாங்க ஹூத் நபியை பார்த்து. 2வது நீங்க பொய்யர் அப்படிங்கிறாங்க. முட்டாளுன்னு சொல்றதுக்கான காரணம் இது வந்து அறிவுக்கு பொருத்தமில்லாத கருத்துன்னு அவனா நினைச்சுக்கிட்டான், அதனால முட்டாளுங்கிறான். பொய்யர்னு ஏன் சொன்னான் தெரியுமா? என்ன காரணம் என்றால், நூஹ் நபின்னு இப்படி ஒருத்தர் வந்து போனது உங்களுக்கு தெரியும். அவர் இதே வாதத்தை வச்சாருன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நூஹ்னு ஒருத்தர் வந்தாரு, இதே வாதங்களை வச்சாரு, அவர் பேச்சை யாரும் கேட்கல, வெள்ளப்பெருக்கள் அந்த சமுதாயம் அழிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த சமுதாயம் இவங்க தான், ஹூத் நபி தான் வராங்க ஆது சமுதாயத்துக்கு. இப்ப இவங்க என்ன பாக்குறாங்க? போன முறை ஒருத்தர் வந்தாருல்ல, அவர் உண்மையாளர் தான், ஆனா அவரை மாதிரி அவர் போய் பேச வந்திருக்கிறாரு, அவருடைய அந்த கருத்தையே அவர் திருடி வந்திருக்கிறாருன்ற அடிப்படையில இவரை பொய்யராக ஆக்குவதற்கு முற்படுறாங்க. இதுக்கப்புறம் நிறைய உரையாடல் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம வரக்கூடிய வாரங்களில் நாம் அறிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி.